ஹாய் ஆல் ஜிடிஎஸ் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏபிபிஎம்லேருந்து ரிசைன் பண்ணேன் இல்லையா, அதை வச்சு நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஜிடிஎஸ் போஸ்ட்லேருந்து நீங்கள் ரிசைன் பண்ணணும். எனி போஸ்ட் ஓகேவா, பிபிஎம், ஏபிபிஎம், டாக் சேவாக், பேக்கர், எந்த ரோலில் இருந்தாலும் அதுலேருந்து எப்படி ரிசைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய எம்ஓக்கு நீங்கள் தெரிவிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு உங்கள் பிபிஎம் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஏபிபிஎம்மாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பிபிஎம் கிட்ட ஐடியா கேளுங்க. ஓகேவா, எப்படி ரிசைன் பண்ணணும்னு இருக்கேன் இந்த ரீசன்னால் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு உங்கள் எம்ஓ கிட்ட பேச சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எம்ஓ கிட்ட பேசினதுக்கப்புறமா எம்ஓ வந்து ஆப்வியஸாக உங்கள் ஐபி ஆஃபீஸர், உங்கள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேச சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி நான் வித்தின் ஒரு ஷார்ட் பீரியட் தான் ஒர்க் பண்ணேன் இல்லையா. ஸோ வித்தின் ஷார்ட் பீரியடில் நான் ரிசைன் பண்ண போகிறேங்கிறதால என்னை டேரெக்டாக ஐபி சார்கிட்டே பேச சொன்னாங்க. ஸோ நானும் ஐபி சார்கிட்ட டேரெக்டாக போய் பேச சூழ்நிலை எனக்கு இல்லை. சரியா, மெடிக்கல் ரீசன்னால். அதனால கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐபி ஆஃபீஸில் ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்க சொன்னாங்க. ஓகேவா, ஸோ ஐபி சார்கிட்ட கால் பண்ணி பேசினேன். நான் நினச்சேன் பெருசாக கேட்பாங்க போல், என்ன ரீசன், எதுக்காக ரிசைன் பண்ணுறீங்க, ஏன், எதற்கு, அப்படி இப்படின்னு கேட்பாங்கன்னு நினச்சேன். பட் எதுவுமே கேட்கல. கால் அட்டன் பண்ணனே, சார் குட் ஈவினிங் சார்னு சொல்லிட்டு, எஸ்மா குட் ஈவினிங், என்னன்னு கேட்டாங்க. ஸோ சார் இப்படி ரிசைன் பண்ணலான் இருக்கேன், பேபியும் டேக் கேர் பண்ணணும், ஒர்க்கும் அட் த சேம் டைம் பார்க்கணுங்கிறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி கிடச்சிதுன்னா நான் மறுபடியும் ஜிடிஎஸில் ஜாயின் பண்ணுறேன் சார் சொன்னோன்னே, ஓகேம்மா யோர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இவ்வளோ தானா ரிசைன் பண்ணுற ப்ராசஸ், இவ்வளோ தானா அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஐபி ஆஃபீஸில் உள்ள மேடம் கால் பண்ணாங்க. ரிசைன் பண்ணணும்னா இப்படி லெட்டர் நீங்கள் ஃபார்மலாக வந்து எழுதணும், எழுதி கொடுக்கணும், சப்மிட் பண்ணணும் அப்படின்னாங்க ஐபி ஆஃபீஸ்க்கு வந்து. சரியா, இப்போ நான் மெடிக்கல் ரீசன்னால் ரிசைன் பண்ணுறதால எங்கள் ஊரில் இருந்தே லெட்டர் எழுதி எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஐபி ஆஃபீஸ்க்கு போஸ்ட் மூலம் அனுப்ப சொன்னாங்க. ஓகேவா, ஸோ அந்த ரிசைனேஷன் லெட்டர் எப்படி எழுதணும்னு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது நான் எழுதுனது. ஓகேவா, கொஞ்சம் சேட் ஜிபிடிக்கிட்டேயும் ஐடியா கேட்டிருந்தேன். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் சேட் ஜிபிடியை டிபெண்ட் பண்ணி எழுதலை. நான் எதுக்காக ரிசைன் பண்ணேனோ அந்த ரீசனும் இதில் இருக்குது. ஓகேவா, ஓகே, ஃப்ரம் போட்டு உங்களுடைய நேம், உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி ஐடி தந்திருப்பாங்க இல்லையா, அதை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த பிரான்ச் ஆஃபீஸில் என்ன ரோலில் இருக்கீங்களோ அதை நெக்ஸ்ட் எழுதணும். அதுக்கு கீழே அந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்கு ஒரு சப் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த நேமை போடணும் பின்கோடோட. ஓகே, 2 வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஐபி ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம் இல்லையா. ஸோ 2 த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட், எந்த சப் டிவிஷனோ அந்த ஊரோட நேம், அதனுடைய பின்கோட் அதுக்கு கீழே. ஓகேவா, சப்ஜெக்ட் அன்கண்டிஷனல் ரிசனேஷன் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ஏபிபிஎம். ஓகேவா, ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னே ஒரு லெட்டர் எழுதினேன். ஓகேவா, அதில் வந்து இந்த அன்கண்டிஷனல் அப்படிங்கிற வார்த்தையை போடாமல் மிஸ் பண்ணிட்டேன். இந்த அன்கண்டிஷனல் வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் அந்த பாடி ஆஃப் த லெட்டரில் இன்னொரு வார்த்தையும் இன்க்ளூட் பண்ண சொன்னாங்க. லேட்டர் தான் நான் அதை ஃபஸ்ட்டு போடாமல் தெரியாமல் அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன எழுதி மறுபடியும் அனுப்ப சொன்னாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த அன்கண்டிஷனல் அப்படிங்கிற வார்த்தையும் போடணும். எனக்கு இப்படி போட சொன்னாங்க, உங்களுக்கு எப்படின்னு தெரில, கேட்டுக்கோங்க. சரியா, ஸோ சப்ஜெக்டில் அன்கண்டிஷனல் ரிசனேஷன் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ஏபிபிஎம். ஓகே, ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், ஐ எம் ஒர்க்கிங் அஸ் கிராமின் தக் சேவாக் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அட் உங்கள் பிஓவோட நேம். சரியா, ஐ ஜாயின் டியூட்டி ஆன் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணிங்களோ அதை போடணும். ஸோ டியூ டு மெடிக்கல் ரீசன்ஸ் ஐ வாஸ் கிராண்டட் லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே. ஏன்னா நான் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ப்ரெக்னன்சி பேபி பர்த்னால லீவ் கேட்டதால் லாஸ் ஆஃப் பேயில் தான் எனக்கு 1 month லீவ் கொடுத்தாங்க. நவ் மை பேபி இஸ் ஒன்லி 2 months ஓல்ட் அண்ட் ஐ எம் அன்ஏபிள் டு அட்டெண்ட் டியூட்டி டியூ டு சைல்ட் கேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தேர்ஃபோர் ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ டு அக்செப்ட் மை அன்கண்டிஷனல், இதுலேயே அன்கண்டிஷனல் போடணும். சரியா, அன்கண்டிஷனல் ரிசனேஷன் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ஏபிபிஎம் ஆன் பர்சனல் கிரவுண்ட்ஸ். I kindly request you for the settlement of my dues for the period I have worked, and I am grateful for the opportunity given to serve the department. I assure that I will not claim this job in future. இந்த சென்டென்ஸையும் ஆட் பண்ண சொன்னாங்க. ஓகேவா, நான் இதுக்கு முன்னே லெட்டர் எழுதி சென்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த சென்டென்ஸ் நான் எழுதலை. ஸோ இந்த சென்டென்ஸையும் ஆட் பண்ண சொன்னாங்க. I assure that I will not claim this job. இந்த பர்டிகுலர் நான் இப்போ இருக்கிற ஏபிபிஎம் போஸ்ட்டை எக்காரணத்திற்கொண்டோ நான் ஃப்யூச்சரில் இந்த ஜாபை நான் கிளைம் பண்ண மாட்டேன். எவ்வளோ விவரமாக என்னை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்களா. அண்ட் இஃப் சர்க்கிம்ஸ்டான்சஸ் பெர்மிட் ஐ வுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் சர்விங் த டிபார்ட்மெண்ட் அகெயின். ஓகேவா, ஸோ அந்த அன்கண்டிஷனலும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த சென்டென்ஸும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
ஓகே, யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி நம்மளோட சிக்னேச்சர், இந்த ஜிடிஎஸ் ஏபிபிஎம் எந்த வியூவில் இருக்கோ அந்த ஊர் பேர், கீழே உங்களுடைய மொபைல் நம்பர், இங்கே டேட் அண்ட் பிளேஸ் நேம். ஓகேவா? ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் எழுதுனேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருந்தேன். என்னுடைய ப்ரெக்னென்சி, நான் 9th மந்த் ப்ரெக்னென்சியில் இருந்தேன், இப்படி இந்த வீக்கில் நான் ஜாயின் பண்ணேன், அப்படி ரொம்ப டீட்டெயில்டாக எழுதினேன். உடனே அந்த ஐபி ஆஃபீஸில் இருக்க மேடம், இவ்வளோ டீட்டெயில்டாலாம் எழுத வேண்டாமா, அவங்களுடைய ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்படி நான் அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதியுமே எனக்கு 1 பேஜ் ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகே, இதுதான் நான் எழுதின ரிசைனேஷன் லெட்டர். நீங்கள் உங்களுக்கு என்ன ரீசன்னால் நீங்கள் ரிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த ரீசனை எழுதணும். ஓகேவா? சாட் ஜிபிடிக்கிட்டேயும் ஹெல்ப் கேளுங்க. அழகாக சாட் ஜிபிடி என்ன ஃபார்மேட்னு எவ்வளோ அழகாக நீட்டாக அதுவே கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதில் என்னுடைய பர்சனல் கருத்தும் இருக்கும், சாட் ஜிபிடியோட கருத்தும் இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த லெட்டரை நான் எங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய ஐபி ஆஃபீஸ்க்கு போஸ்ட் மூலமாக அனுப்பியிருந்தேன். இந்த லெட்டர் அனுப்பின 2 to 4 டேஸ்க்குள்ளாரையே எனக்கு ஐபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரிட்டன் போஸ்ட் வந்திருந்தேன். சரியா? அதில் என்னென்னா அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சுது. நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, இந்த டேட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க. நம்ம ரிசைன் ஆகிற அன்னைக்கு லாஸ்ட்டாக நம்ம ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அந்த லாஸ்ட் டே ரிசைன் பண்ணுறோம் இல்லையா, கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெட்டரில் என்ன போட்டிருந்தேன், எனக்கு ரிட்டன் லெட்டரில் என்ன போட்டிருந்தேன்னா, என்னுடைய நேம் போட்டு ஏபிபிஎம் என்ன பிரான்ச் ஆஃபீஸோ அதனுடைய நேம். ஸோ ஹேஸ் டெண்டர்ட் எ லெட்டர் டேட்டட், நான் எந்த டேட்டில் லெட்டர் அனுப்பியிருந்தேனோ, ரிசைன் பண்ணுறேன்னு லெட்டர் அனுப்பியிருந்தேனோ அந்த டேட் போட்டிருக்காங்க. ஸோ த ரிக்வெஸ்ட் ஆஃப் த ஜிடிஎஸ் இஸ் அக்செப்டட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் இந்த டேட். ஓகேவா? ஸோ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேன். அந்த ரிக்வெஸ்ட், இந்த ஜிடிஎஸோட ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், இந்த டேட்லேருந்து அவங்க ரிலீவ் ஆயாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த லெட்டரில் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்துட்டு ஐபி ஆஃபீஸ்லேருந்து இந்த லெட்டர் நமக்கு அனுப்பியிருக்காங்க. கீழே வந்துட்டு இந்த நமக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க இல்லையா, இதனுடைய காப்பி வந்து நமக்கு ஹெட் டிவிஷனுக்கும் அனுப்பியிருப்பாங்க. ஓகேவா? நம்மளுடைய ஹெட் டிவிஷன் எதுவோ அங்கேயும் இதனுடைய காப்பி ஒன்று அங்கேயும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தாங்க ரிசைனேஷன் ப்ராசஸே, இவ்வளோ தான். நானும் மறுபடியும் ரிசைன் பண்ணுறதுக்கும் நான் என்ன நினச்சேன்னா, மறுபடியும் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அலைய விடுவாங்களோ, அங்கே இங்கேன்ட்டு அந்த லெட்டர் கொடு, அவங்கள்ட்ட சிக்னேச்சர் வாங்க, அப்படி இப்படின்ட்டு அலைய விடுவாங்களோன்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, ரொம்பவே ப்ராசஸ் குயிக்காக நடந்த மாதிரி இருந்தது. ஒரு கால் தான், ஐபி சாருக்கு ஒரு கால் பண்ணி சொன்னேன், வேறு ஐபி ஆஃபீஸில் இருக்க மேடம் இப்படி இப்படின்னு எழுதணும்னு கைட் பண்ணாங்க. அது போல் எழுதி போஸ்ட்டில் லெட்டர் அனுப்பினேன். ரிசைனேஷன் லெட்டர் அனுப்பினேன். 2 to 3 டேஸில் எனக்கு நீங்கள் ரிசைன் ஆயாச்சு. ரிசைன் ஆன அன்னைக்கு என்னுடைய பிரான்ச் ஆஃபீஸில் ஒர்க்கில் சேர்ந்துட்டு தான், ஜாயின் பண்ணிட்டு தான் ரிசைன் ஆனேன். ஓகேவா? மீன்வைல் என்னுடைய டியூஸ், நான் வந்து நீங்கள் எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணீங்களோ அதனுடைய டியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. இந்தந்த அமௌண்ட், நீங்கள் செட்டில் ஆகிற அமௌண்ட் இருந்தாலும், இப்போ பிபிஎம்மாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில வேலைகள் பெண்டிங் இருந்திருக்கலாம், புரியுதா, ஆஃபீஸில். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த 1 வீக்கில் ரிலீவ் பண்ணுறாங்களா, 2 வீக்ஸில் ரிலீவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது போல். இது நான் வந்து வித்தின் ஷார்ட் பீரியடில் ரிசைன் பண்ணதால் எனக்கு வந்துட்டு நான் ரிசைனேஷன் லெட்டர் அனுப்பினேன். 1 or 4 டேஸ்க்குள்ளே எனக்கு ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க, ரிலீவ் ஆகிட்டேன். ஓகேவா? இதில் என்ன ஹைலைட்னா, ரிசைனேஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிசைன் பண்ண ஒரு ப்ராபப்ளி ஒரு 1 மந்த் இருக்கும். சரியா? ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு லெட்டர் வருது. என்னென்னா ஆர்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? என்னடா இப்போ தானே ரிசைன் பண்ணோம், இது என்ன ஆர்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் என்கேஜ்மெண்ட் ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ஆக்சுவலாக நம்ம ஒர்க்கில் ஜாயின் பண்ணோம் இல்லையா ஜிடிஎஸ்ஸாக, அந்த டைமே இந்த லெட்டர் வந்திருக்கணும், இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரொஃபஷனல் என்கேஜ்மெண்ட். ஆனால் எனக்கு அது வரல. மேபி நான் ஷார்ட் பீரியடில் ரிசைன் பண்ணேன், அந்த ரீசன்னால் வரலையோ என்னமோ தெரில. நான் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லெட்டரை அனுப்பிவிட்டாங்க. இவன் மறுபடியும் எனக்கு இந்த லெட்டர் வரலன்னு சொல்லிட்டு இந்த ஜாபை கிளைம் பண்ணிடுவாளோ அப்படின்னு நினச்சாங்களா என்னமோ தெரியலை. இந்த லெட்டர் இனிமேல் இந்த லெட்டர் வந்து எதுக்கு தானே. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுடைய நேம், என்ன ஜிடிஎஸ் ஏபிபிஎம்மா, என்ன பிரான்ச் ஆஃபீஸில் செலக்ட் ஆகிருக்கோம், அது இதுன்னு போட்டு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் செலக்ட் ஆகியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணால் ஜிடிஎஸ் அந்த ரூல்ஸ் படி உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இந்த லெட்டரில் போட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஓகே, நமக்கு இப்படி ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, இப்படி ஒரு ஜிடிஎஸ் ஏபிபிஎம்மாக நம்ம இருந்திருக்கோம், ப்ரொவிஷனல் என்கேஜ்மெண்ட்டாக கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்மளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் தான். ஜஸ்ட் ஒரு ஜிடிஎஸ்ஸாக நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு லெட்டர். ஓகேவா? இவ்வளோ தான் மக்களே, ரிசைனேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான்.
உங்களுக்கு நீங்கள் ரிசைன் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் ஒரு காரணங்கள்னால ரிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிபிஎம், உங்களுடைய எம்ஓ, உங்களுடைய ஐபி சார் எல்லாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? அந்த அக்கா இப்படி வீடியோவில் இப்படி சொல்லியிருக்காங்க, இதே நான் சொல்லிக்கிறேன், நான் வீடியோவில் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இது போல தான் நீங்களும் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. இது நான் எனக்கு நடந்ததை, நான் ரிசைன் பண்ணதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.